நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மர்ம மரணம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி கண்ணன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது, ஜெயக்குமாரின் உடலில் 15 சென்டிமீட்டர் முதல் 50 சென்டிமீட்டர் அளவு கடப்பாக்கல் கம்பியுடன் கட்டப்பட்டிருந்தது. பாத்திரம் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் பிரஷ் வாயில் இருந்தது. ஜெயக்குமாரை காணவில்லை என 3ஆம் தேதி புகார் வந்தது. அன்று இரவு 9 மணிக்கு வழக்கு பதியப்பட்டது. புகார் மனுவுடன் 2 கடிதங்கள் தரப்பட்ட பின் காணவில்லை என்ற வழக்கு சந்தேக மரண வழக்காக மாற்றப்பட்டது. கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த 32 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சைபர் போலீஸ் மற்றும் தடையை வீழ்த்தும் நிபுணர்கள் மூலம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஜெயக்குமார் மரணத்தில் பல கேள்விகளுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியுள்ளது. இன்னும் ஒரு வாரத்தில் இது ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முதற்கட்ட உடற்கூறு ஆய்வு அறிக்கையே வந்துள்ளது. முழு அறிக்கை வரவில்லை. ஜெயக்குமார் மரணம் தற்கொலை என்றோ கொலை என்றோ முடிவு செய்யவில்லை. மர்ம மரணம் தொடர்பாக அறிவியல் ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. கிடைத்த தடயங்கள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் பணம் தொடர்பான பிரச்சனை, அரசியல் பிரச்சனை என பல உள்ளது. ராமஜெயம் விவகாரத்தில் கொலை என முடிவு செய்தோம். ஆனால் ஜெயக்குமார் விவகாரத்தில் அப்படி எளிதாக முடிவுக்கு வர முடியவில்லை. ஜெயக்குமார் விவகாரத்தில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறோம். ஜெயக்குமார் மரண விவகாரத்தில் தேவைப்பட்டால் சபாநாயகரிடமும் விசாரணை நடத்தப்படும் என கூறினார். கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்திய ஆபாச வீடியோ தொடர்பாக ஹசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரஜ்வாலின் தந்தையும் எம்எல்ஏவுமான ரேவண்ணா ஆகியோர் மீது வீட்டுப் பணிப்பெண் கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் பிரஜ்வாலுடன் ஆபாச வீடியோவில் இருந்த ஒரு பெண் கடத்தப்பட்ட சம்பவத்திலும் ரேவண்ணா மற்றும் அவரது உறவினர் சதீஷ் பாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரேவண்ணாவை கடந்த 4 நாட்களுக்கு முன்பு போலீசார் 4 நாட்களில் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். விசாரணை முடிவடைந்து மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே HD ரேவண்ணா ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நீதிபதி முன்பு வந்தது. இந்நிலையில் பெண்ணை கடத்திய வழக்கில் JDS MLA HD ரேவண்ணாவுக்கு ஜாமீன் வழங்கி பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி HD ரேவண்ணா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து ஜாமீன் பெற்றுக்கொள்ள பெங்களூரு மக்கள் பிரதிநிதி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தமிழக ஆளுநர் RN ரவி கிரிமினல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இது வதந்தி என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டு விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு கடந்த 2 நாட்களாக பொதுமக்களிடமிருந்து பரபரப்பு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை எந்தவொரு தகவலும் அறிந்திருக்கவில்லை. மேலும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, சமூக நீதி பற்றி சில கட்சிகள் பேசினாலும் சமூக நீதி குறித்து தொடர்ந்து விடாமல் பேசி வருவது பாமக தான். சமூக நீதி விவகாரத்தில் செய்த தவறுகளை திமுக திருத்தி அமைக்க வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவோம் என கர்நாடக அரசு கூறுவது கண்டிக்கத்தக்கது. அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரல் கொடுக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. பீகார், ஆந்திரா, கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இனியும் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என காலம் கடத்தாமல் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும். விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்போது என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை. தேதி வெளியிட்ட பின்னர் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும். தமிழகத்தில் தெருவுக்கு தெரு கஞ்சா போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கஞ்சா புகைத்துவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தமிழக அரசு நினைத்தால் ஒரு வாரத்தில் கட்டுப்படுத்தலாம். காவல்துறைக்கு தெரிந்தே தன் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திராவில் கஞ்சா வருவதால் ஆந்திராவுக்கே சென்று கஞ்சா தோட்டங்களை போலீசார் அழிக்கலாம் என கூறினார். 4ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு நடந்து வந்த நிலையில் ஆந்திராவில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை OSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேச கட்சியினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திராவில் சித்தூர், கடப்பா, அனந்தபூர் உட்பட பல இடங்களில் வாக்குச்சாவடியில் OSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேச கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. தொண்டர்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ள ஓட்டுப்பதிவு செய்ய முயன்றதாக கூறி இரு கட்சி தொண்டர்களும் மோதலில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலத்தில் கிழக்கு பர்த்வான் மாவட்டத்தில் உள்ள கேது கிராமில் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கொல்லப்பட்டார். முன்பகை காரணமாக கொல்லப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண் காவலர்களுக்கு எதிராக தவறாக பேசியதாக சவுக் சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் தேனி அருகே கைது செய்தனர். அதன் பிறகு கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது கோவை சிறையில் இருக்கும் சவுக் சங்கர் மீது திருச்சி, சென்னை உள்ளிட்ட காவல் நிலையங்களிலும் வழக்குகள் பதியப்பட்டன. சென்னையில் ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் அவர் கடந்த 8ஆம் தேதி சென்னை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 10ஆம் தேதி சென்னை அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் சவுக்கு சங்கர் மீண்டும் கோவை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மேலும் சவுக்கு சங்கரை கைது செய்கையில் அவர் கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்ததால் கூடுதல் வழக்கு பதியப்பட்டு சென்னையில் உள்ள அவரது வீடு, அலுவலகம் சோதனை செய்யப்பட்டது. இந்த வழக்குகளுக்கான விசாரணைகளை தொடர்ந்து காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தூர் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இந்நிலையில் வலது கையில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வந்த சவுக்கு சங்கரை 2ஆம் முறையாக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அப்போது பத்திரிகையாளர்களை பார்த்தவுடன் சவுக்கு சங்கர் தன் கையை உடைத்தது கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் என்றும், தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும், தான் கோவை சிறையில் கொல்லப்படுவேன் என்றும் ஆவேசமாக கூறிக்கொண்டே காவல்துறை பாதுகாப்பில் சென்றார். திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டவர் நயினார் நாகேந்திரன். இவர் தற்போது திருநெல்வேலி எம்எல்ஏவாகவும் உள்ளார். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி புறப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணத்தை எடுத்து வந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழக பாஜக துணைத் தலைவரும் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளருமான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் என்பது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தேர்தல் செலவுக்காக நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு சென்றதாகவும் அவர்கள் கூறினர். இதனால் நயினார் நாகேந்திரன் மீது தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதுவரை 15க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ரயிலில் பணத்துடன் கைதானவர்கள் நயினார் நாகேந்திரன் பரிந்துரையின் பேரில் எம்எல்ஏவுக்கான எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் ரயிலில் பயணித்தது தெரியவந்துள்ளது. இது நயினார் நாகேந்திரனுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.